ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு மில்க் மைசூர் பாக்கு செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மில்க் மைசூர் பாக்கு செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் மெஷர்மெண்ட் கம்மியா செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே செஞ்சது இந்த மில்க் மைசூர் பாக்கு உங்களுக்காக செஞ்சது. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. கம்மியான அளவில் செஞ்சிருக்கேன். இந்த ஸ்வீட் ஒரு 1/2 kg அளவுக்கு தான் வரும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னுட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 கப்பு சுகர் எடுத்திருக்கோம், 1 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கோம், 1/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கோம். நான் மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி கப்பு தான் எடுத்திருக்கேன் எல்லாமே. அதில் 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1 கப்பு ஆயில் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்ம எடுத்து வச்ச 1/4 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப்பு மில்க் பவுடரும் சேர்த்துக்கலாம். 1 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். இது மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பீட் பண்ணி நைஸாக ஆக்கிடலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா நைஸாக கரைச்சிடலாம். நம்ம இதை இந்த மாதிரி நல்லா கரைச்சிடலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைஞ்சிருக்கு. இந்த அளவு கரைஞ்சது போதும். இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கடாய் வச்சிடலாம். ஒரே மாதிரி கப்பில் 2 கப்பு சுகர் எடுத்துருக்கோம். இதை போட்டுடலாம். நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகர் எடுத்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். சுகர் 2 கப் எடுத்திருக்கோம், தண்ணி 1 கப் எடுத்திருக்கோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொறுமையாக கிண்டி விடலாம். இதை சர்க்கரை கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ கொதி வரட்டும். பாருங்க, கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். சர்க்கரை பாகு நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் கொதி வர வைங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், சுகர் சிரப் நல்லா ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எடுத்து ஊற்றுறப்போ கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி கெட்டியாகுனா போதும். எடுத்து ஊற்றுறப்பே தெரியும், அந்த கொதி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு மாதிரி ஸ்லோவாக கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மில்க் பவுடர், ஆயில், மைதா இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம எடுத்து ஊற்றலாம். இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இதே மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டாமல் விட்டிங்களன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் அந்த மில்க் மைசூர் பாக் டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதே மாதிரி நல்லா கொதிக்க விடுவோம். விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்து தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நான் நடுவில் கொஞ்சம் ஐட்டம் சேர்த்துக்குவேன் நான் இதில். நீங்கள் அதை முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டீங்களன்னா அப்புறம் அந்த மைசூர் பாக்கு, மில்க் மைசூர் பாக்கு டேஸ்ட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுசாக வீடியோ பாருங்கள். நடுவில் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மில்க் மைசூர் பாக்கு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். 1 கப் அளவு நெய் எடுத்திருக்கோம். இது ஒரு 100 கிராம் அளவு வரும். இதை நம்ம இந்த மில்க் மைசூர் பாக் கெட்டியாக வரப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வருது. இப்போ ஒரு பாதி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மீதி இருக்கிற பாதி நம்ம அப்புறமா திரும்ப கெட்டியாகவும் அப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். விடாமல் கிண்டணும். இந்த மில்க் மைசூர் பாகு இப்போ கெட்டியாகி வந்துடுச்சு. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இது கெட்டியாகாமல் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். நம்ம இதை சிம்மில் வச்சு கிண்டிட்டு இருக்கிறோம். நம்ம மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் தான் வச்சு கிண்டணும். இதே மாதிரி கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. பாருங்கள், இது பாருங்கள், மைசூர் பாகு நல்லா திரண்டு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இப்போ மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த பதத்தில் வந்தால் தான் மைசூர் பாக் ரெடி ஆனதாக அர்த்தம். நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாக இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறேன் நான். இப்போ கெட்டியாகி வந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போ மிச்சம் வச்சுருக்கிற நெய் இருக்குது. இதை நம்ம ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிண்டுவோம். இந்த மைசூர் பாக் கடாயில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். நம்ம கடாயில் ஒட்டாமல் மில்க் மைசூர் பாக் தனியாக திரண்டு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா?
இந்த மாதிரி வர்றப்போ நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் நெய் பூசி வச்சுருக்கேன். உள்ளே பூசிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஹைட்டான பாத்திரத்தில் நான் நெய் பூசி வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து போட்டுருவோம். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த மில்க் மைசூர் பாக்கு இந்த பவுலில் ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சில்லுன்னு ஆற வைக்கலாம். நம்ம இது ஸ்கொயராக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பாத்திரம் என்கிட்ட ஸ்கொயராக இல்லை, அதனால் ரவுண்ட் பவுல் இருந்துச்சு, அதனால் எடுத்துக்கிட்டேன். நான் இதுவே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், அதனால தான் இந்த மாதிரி எடுத்தோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி விட்டுடலாம். நல்லா மேலே நைஸ் ஆக்கி விட்டுடலாம். ஏன்னா ஒரே மாதிரி ஷேப் இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி நைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா சில்லுன்னு ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ண போயிடலாம். நம்ம செஞ்ச மில்க் மைசூர் பாக்கு 2 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா சில்லுன்னு ஆறி இருக்கு பாருங்கள். இது இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த மைசூர் பாக்கு சைடில் பிடிச்சிருக்கும், அது லூஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி தட்டலாம். நம்ம இந்த மாதிரி தட்டிட்டோம்னா லூஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கவுத்துடலாம் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்துடுவோம். அவ்வளோதான், கீழே விழுந்துடுச்சு, எடுத்துருவோம். சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு இந்த மில்க் மைசூர் பாக்கு. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிக்கின்ட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, முட்டுறப்ப தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நைஸாக வந்திருக்கு. உங்கள்கிட்ட ஸ்கொயராக ஒரு ட்ரை மாதிரி பிளேட் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டிக்கலாம்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக வரும். என்கிட்ட அந்த பிளேட் இல்லை, அதனால் நான் ரவுண்ட் பவுலில் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் கம்மியான அளவில் செய்யணுன்றதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சேன். ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ கம்மியான அளவில் செஞ்சுருக்கேன், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இதோட வெயிட்டு ஒரு 1/2 kg அளவு தான் வரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 2 hours டைம் இருந்தால் போதும். கண்டிப்பாக சூப்பராக ஸ்வீட் நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணலாம். இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம ஸ்கொயராக வேணும் நம்மளுக்கு, அதனால் கட் பண்ணி எடுப்போம் சைடில். இப்போது இந்த மைசூர் பாக் கட் பண்ணுறப்போ அப்படியே சாஃப்டாக கட் ஆகுது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ அப்படியே இந்த பிளேட்டை திருப்பி இந்த பாருங்கள், மைசூர் பாக்கு அப்படியே மேலே அந்த ஃபினிஷிங் வராமல் வரும். நம்ம கத்திலேருந்து வந்து தேய்ச்சோம்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். அது கலர் பாருங்கள் நடுவில். இதுவே நம்ம ஸ்கொயர் ட்ரையில் போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும், கலர் இன்னும் வந்திருக்கும். உள்ள நம்ம கம்மி குவான்டிட்டி சேர்ந்தனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம மைசூர் பாக் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வைக்கலாம். நம்ம ரவுண்டு பவுலில் போட்டதுனால தான் கொஞ்சம் சைடில் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. நடுவில் எல்லாம் சூப்பராக ஃபினிஷிங் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் அடிக்கிடுவோம் நம்ம. உங்களுக்கு ஒரு 1/2 kg ஸ்வீட் எனக்கு போதும்னு நினச்சிங்களேன்னா நான் சொல்லியிருக்கிற அளவு இந்த அளவு போட்டு நீங்கள் செஞ்சிங்களான்னா பக்காவாக வரும். இதே நீங்கள் ஒரு 1 kg லெவலில் எனக்கு வேணும் அப்படின்னீங்களா நான் சொல்லியிருக்கிற அளவு அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. அப்போது அதே லெவலில் ஒரு 1 kg உங்களுக்கு வரும் அந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே ஸ்வீட்டை நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி செய்யணுன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து அந்த அளவு ஸ்வீட் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்யுங்க. அது ஓகே மக்களே, நான் செஞ்ச அந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.